What nonsense is happening here, I say? டனக்கு டனக்கு அமுக்கு, டனக்கு டனக்கு குமுக்கு, 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 குமுக்கு. வணக்கம். ஓகே, அதாவது இந்த மோட் ஆன்டிசிபேட்டட் மூவி அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. ஆமாம், ஒரு படம் வரப்போகுதுன்னா அதுக்கு வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாகும்ட்டு ஐஎன்டிவியில் லிஸ்ட்டெல்லாம் போடுவாங்க. அது மாதிரி சம்மந்தமே இல்லாமல் சடனாக எல்லாம் வந்து இந்த குமிறாங்க பிலிப்பில். அதுவும் நான் யோசிச்சேன், சரி ஒரே ஆளு ரிப்பீட் பண்ணுறாங்களோன்னு எடுத்து பார்க்குறேன். நோட்டிஃபிகேஷனில் ஒரே டிஃப்ரெண்ட் பேர் பர்டிகுலராக சூரியவம்சம் சொல்கிறாங்க. எனக்கு ஆச்சரியம், ஏன் சம்மந்தம் இல்லாமல் அந்த பழைய வீடியோவை எடுத்து இவ்வளோ சொல்கிறாங்கன்னு தெரியல. ஆக்சுவலி இது நல்லா தான் இருக்கும், பார்த்தது இல்லை. நான் படமாக பார்த்துருக்கேன், நிறைய வாட்டி கேடிவியில் போடுவேன் பார்த்துருக்கேன். இப்போ ரீசெண்டாக இந்த 2 days பேக் வந்து பார்த்துட்டு இருந்தேன், நானாகவே யூடியூப்பில் வந்து தேடி பார்த்துட்டு இருந்தேன். பர்டிகுலராக போய் தெரியா? ஏன் அதே மாதிரி திடீர்னு பார்க்கணுன்னு தோணுச்சுன்ட்டு பார்த்தேன். மோட்டிவேஷன் சாங்குக்கா? மோட்டிவேஷன் காமெடி வந்துச்சு, அதை பார்க்க போனால் நல்லா இருக்குன்னு ஸோ மூவியை ஃபுல்லாக பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ தான் மற்ற இது யாராவது ரோஸ் பண்ணியிருந்தா நல்லா இருக்குமேன்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அதனால தான் இன்னைக்கு நீங்கள் வந்து சொன்னோடனே நான் சொன்னேன் வா பண்ணலான்னு சொன்னேன். ஓகே, பார்ப்போம். ஏன்னா எப்படி சொல்கிறது, இது வந்து அந்த டைம் வந்து ஐ திங்க் அந்த கொரோனா வந்த டைம்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக எல்லா படமும் வந்தப்போ அவங்க வந்து ரோஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது அப்போ என்னென்னா படம் வராமல் போனதுனால சரி பழைய படங்களை பார்த்து வந்து ரோஸ் போட்டாங்க. அப்போ தான் வந்து இந்த சூரியவம்சம் அப்புறம் அந்த நீ வருவாயன அந்த படம்லாம் ரோஸ் பண்ணாங்க. இதை தான் நான் எக்ஸாம்பிளுக்கு அந்த இதுக்கு சொன்னேன். குட் பேட் அக்லி பண்ணப்போ அப்போ படம் நல்லா இல்லைன்னா ரோஸ் பண்ணுறாங்கன்னு இல்லை. இப்போ சூரியவம்சம் மெகா எவ்வளோ பெரிய ஹிட், இண்டஸ்ட்ரியல் ஹிட் மாதிரி அந்த டயத்தில் அப்போதைக்கு அந்த படத்தை ரோஸ் பண்ணாங்க. அதாவது அந்த படத்துலையுமே இப்போ உள்ள ஜென்ரேஷன் பீப்புள் பார்க்குறப்ப அதில் உள்ள அந்த நம்மளுக்கே தெரியுது. அதான் சொல்லலாம், நம்ம கேடிவிலலாம் அது அவ்வளோ அந்த பாட்டெல்லாம் மோட்டிவேஷன் சாங் மாதிரி எடுத்து பண்ணி வந்துட்டு இப்போ பார்க்கும்போது சிரிப்பாக இருக்கு. கில்லி ஏதோ அந்த டயத்தில் கில்லிலாம் அப்படியே வாயை பிளந்து பார்த்தோம். இப்போ அது வந்தோடனே த்ரிஷா மேம் ஓட்டிட்டு தான் இருந்தாங்க. த்ரிஷாவை இந்த இதில் அந்த அவங்க வந்து இவங்க வீட்டுக்கு வந்து மோப்பா நாயை வச்சுட்டு வராங்கன்னு சொல்லிட்டு விஜய் சார் வந்து அங்கேயும் இங்கேயும் ஜம்ப் பண்ணி வருவார். அதெல்லாம் இப்போ பார்த்தா சிரிப்பாக இருக்குது, அது காமெடியாக இருக்குது. என்னடா இப்படி தான் ஜம்ப் பண்ணியிருக்காருன்னு. ஆனால் அப்போதைக்கு வாயை பிளந்துட்டு பார்த்தோம். அது மாதிரி தான் இதில் என்னென்ன சீன்ஸ் இருக்குன்றதை பார்ப்போம். வணக்கம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா என்ன பண்ண போகிறோம்? நீ பேச மாட்டியா? நான் தான் பேசுறேன். ஏன் கமெண்ட்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. குயில் பாட்டு பிடிச்சிருக்கா அந்த டைட்டில் ஒன்று. என்ன பண்ண போறோம்னா பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்கா பாடல் நாயகி தேவயானி நடித்த அவங்களோட ஃபேஸ் ஆப் க்ளோனிங் நம்ம சரத்குமார் நடித்த ஒரு இது ஃபேஸ் ஆப் அதாவது கண்டதையும் பேச நான் பேச மாட்டேன். ஓகே, நம்ம வந்து சூரியவம்சம் படத்தை வந்து நம்ம அது என்னது லாஸ்ட் டைம் என்னவோ சொன்னோம்னா நினைவு கூறுவோமா ட்ரிபிள் போட்டுருவோம். ஓகே, இப்போ நான் பேசல பார்த்துக்கோங்க, எல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நான் பேச போறதில்லை, முழுக்க முழுக்க குருபாய் ஆடிட்டு இருப்பாரு. அப்படியா? இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா சூரியவம்சம் படத்தை ரோஸ் பண்ண ஒன்று சொல்லுங்க. எதுக்காக இவர் இப்படி சர்வீசஸ் பேசுறாருன்னா, இதுக்கு முன்னாடி இவ்வளோ எல்லா இதுலேயுமே வந்து அவர் எதையுமே பேச விட மாட்டார். இவரே கவுண்டர் கொடுத்து இவரே பேசிக்கிட்டு இருப்பாரா. கமெண்ட்டில் என்ன பண்ணால் குருபாய் ஏன் பேச விட மாட்டீங்க, குருபாய் நீங்கள் இப்போ பேச சான்ஸ் தர மாட்டீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் இதில் வந்து நான் எதுவுமே பேச போகிறது, நீயே பேசு அப்படின்றவாரு. இது வந்து ஒரு கலந்துரையாடல் நிகழ்வு. ஆனால் ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம், வெளியில் அப்படி சொல்லிக்குவோம். ஆனால் ரோஸ்ட் தான். இந்த படம் எப்படின்னா ஒரு அப்பா மகனுக்குள்ள இருக்கிற ஒரு உறவை பேசக்கூடிய ஒரு படமாக இருக்கும். எல்லாரும் பார்த்துருப்போம். நம்ம அப்பா பேச்சை கேட்காத, நான் பார்த்து அந்த மாதிரி அப்பா பேச்சை கேட்காத பசங்கள் இருக்காங்க அப்படின்னு. ஆமாம், குனியை வச்சு பேங்க் பண்ணி டேடி டேடி நோ டேடி. படத்தோட கதை என்னன்னா, ஒரு அப்பா அவருக்கு ஒரு 4 பசங்க. 3 சரி 3 பசங்க. இல்லை, ஒரு பையன் வந்து பிறந்து இறந்துட்டான். அது வந்து இந்த கதையில் யாருக்குமே தெரியல. அவர் வீட்டு கணக்கு பிள்ளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையாப்பா?
என்னன்னா ஒரு புள்ள வந்து படிக்கல, தருதலையா போயிட்டான், சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு அப்பா வந்து அவனை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிற மாதிரி வீட்டை விட்டே ஒதுக்கி வச்சிட்டாரு. அப்ப வந்து இந்த வீட்டுல எல்லாம் பண்ணை அடிமையெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, பண்ணை அடிமைகள் வச்சிருப்பாங்க. அது போக வந்து இந்த வீட்டு பெண்கள் வந்து மாதம் 3 நாள் வந்து தீட்டு கழிக்கப்படுவார்கள்ல, அந்த அடிமைகளோட ஒரு ஆளா வந்து தன்னுடைய சின்ன பையனையும் சின்ராசு அவரையும் வச்சிருவாரு அப்பா. அவர் எப்படி அதுல இருந்து மீண்டு வந்தாரு, அவருக்குள்ள இருக்கிற அந்த பீரியடை எப்படி தாண்டி வராரு, மெனோபாஸ்க்கு எப்படி அவர் கடந்து வர்றாரு, கஷ்டமான பீரியடை வந்து எப்படி தாண்டி வராரு அப்படிங்கிறது தான். கஷ்டமான பீரியட்ஸ் மென்ஸ்ட்ரல் சைக்கிளை தாண்டி அவரின் வீட்டுல அவர் எப்படி வந்து தீட்டு இல்லாம அவர் ஏத்துக்கிறாங்கிறது தான் சூரியவம்சம் படத்தோட கதை. படத்துல வந்து சக்திவேல் கவுண்டர் மாதிரியே இன்னொரு பெரிய கேரக்டர் ஒருத்தர் இருக்காரு, ஆனந்தராஜ் பிளே பண்ணியிருப்பாரு, தர்மலிங்கம் ஐயா. ஸ்டார்டிங்கே பார்த்தோன்னா ஒரு மறிக்குழந்து வச்சுட்டு வீட்டு வேலைக்காரி கிட்ட வந்து வேலைக்காரங்க பயப்படாத சொல்லு, வேலைக்காரங்க கிட்ட, வேலைக்காரம்மா கிட்ட, அந்த வேலைக்கார தாய் வீட்டு வேலைக்காரம்மா கிட்ட மறிக்குழந்து போட்டா பயங்கரம்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஸ் டியோ எல்லாம் இப்பதான் வந்திருக்கு. ஆனா அந்த காலத்திலேயே தர்மலிங்க கவுண்டர் ஐயா வந்து மறிக்குழந்து சண்டையை வைத்து பெண்களை மயக்கும் வரையை பத்தி செருப்படி வாங்கியவர். எப்படி இந்த ஜீன்ஸ் டிஷர்ட் எல்லாம் போட்டா மயங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி குற்றஞ்சாட்டனோட அறிவு மயிறு இந்த அளவுக்கு தான் இருக்கும் என்பது இந்த படத்தில் காட்டக்கூடிய ஒரு பட்டவர்த்தனமா. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், ஒரு பானை சாணிக்கு ஒரு சாணி பதம். சக்திவேல் ஐயாவும் தர்மலிங்க ஐயாவும் பாத்தீங்கன்னா ஒரே கிளான். ஆமா, பூசணிக்கா கிளான். ஒரே கிளானுக்குள்ள சண்டைகள் நடக்குது. அதுதான் இந்த படத்துடைய சிறப்பம்சமே. இந்த வேலைக்கார அம்மா இருக்காங்கல்ல, ஆமா, வேலைக்கார தாய், நம்ம வில்லனோட வீட்டுல வேலைக்கார தெய்வம், அந்த அம்மா கடவுள், பெண் தெய்வம். அவங்க என்ன பண்றாங்க, அந்த இறைவி அவங்க மேல வந்து ஒரு தவறான ஒரு குற்றம் சாட்டி ஜெயில தள்ளிடுறாங்க. அந்த விஷயம் வந்து சக்திக்கு போகுது. சக்தியானுக்கு போனதான் அவரு வெகுண்டு எழுந்து நான் சொன்னேன் அப்படின்னு தான் போவாரு. செக்ஷன் 3 படி, செக்ஷன் 4 படி, செக்ஷன் 3 படி, ஒரு பொண்ணு கூட்டு வச்சுக்கிறது தப்பு, அது செல்குள்ள வச்சுட்டு தப்பு அப்படின்னு சொல்லி பெண் போலீஸ் இருக்கா அதெல்லாம் கேட்டுட்டு வெளியோடு அப்படின்றாரு. அப்படி அந்த ஐயா வந்து அவ்வளவு மதிக்கப்படுறாரு. மேல சொல்லு போலீஸ் பிடிக்கிற யாரு இப்ப புதுசா யாரு வந்திருக்காங்க சொல்லி உங்களோட கருத்தை நான் இடைமறிக்கல இல்லையா. மக்கள் வாக்குமூலம். ஓகே, இது வரைக்கும் இந்த மினிட் வரைக்கும் இந்த 2 கேரக்டர்ஸ் தான் வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ் படத்துல. சக்திவேல் வந்து ஆல்ஃபா மேல் ஆசோல், இன்னொன்னு நம்மளுடைய தர்மலிங்கம் ஐயா வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் கேர்ள் ஃப்ரெண்ட். வீட்டுக்கு வந்துட்டு துப்பாக்கி எடுத்து தன்னுடைய மூதாதர்களை சுட்டு எனக்கு ஏன் ஊர்ல யாரும் அட்டென்ஷனே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய கண்ணாடியை பார்த்து தானே துப்பிக்குவார். அது வேற படம், தோத்துட்டே இருக்கியாடா. இந்த படம் தான் இல்லையா, அது முடியல. சிம்மராசி சலங்கைகளை கட்டி கொண்டு நிப்பிள்ஸ் தெரியும்படி சரத்தையா ஆடும்போது குலுங்கும் அப்படியே தந்தக்கு ரம்யா கிருஷ்ணனுக்கு சற்றும் குறைவில்லாத ஒரு ஆட்டம். இந்த சக்திவேலையா வீட்டில் வந்து ஒரு கல்யாணம் நடக்குது. சின்ராஸுக்கே தெரியாம அவர் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்குது. எல்லாரும் ஒன்று கூடுறாங்க, ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்க. அந்த ஃபோட்டோ ஷூட்டில் பார்த்தோன்னா அவர் ஒதுங்கியே நிற்பார். எங்கள் வீட்டில் எல்லாம் வந்துட்டாங்க, இல்ல இது கல்யாணத்துக்கெல்லாம் இது வரவே இல்லை. இதெல்லாம் அதுக்கு முன்னாடி ஆரம்ப இன்ட்ரோடக்ஷன் போட்டோ ஷூட்லாம் அதுக்கு முன்னாடி அவ்வளோ பார்த்துட்டு கல்லு குடிச்சிட்டு படம் பார்த்தியா. இந்த கல்யாணம் நடக்கக்கூடிய விஷயம் வந்து சின்ராஸுக்கு தெரியாது. அப்படியே அந்த வலியும் வேதனையும் பொங்க தன்னுடைய அம்மா கிட்ட வந்து புலம்பிட்டு பாரு, அடுத்த ஜென்மோன்னு ஒன்று இருந்தா அப்பவும் நான் இந்த டாக்ஸிக் அப்பாவுக்கு தான் நான் பையனா பிறந்து நான் சஃபர் ஆகணும், டிப்ரெஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி பிடிக்கிற பையனா இருக்கும். அப்பாவை நினைத்து நிதமும் தன்னை மாற்றிக்கொள்ள நினைக்கக்கூடிய ஒரு மகன். அவ்வளவுதான், வேற நினைக்கவே கூடாது, தப்பு. இப்படி ஒரு டாக்ஸிக் டேடுக்கும் ஒரு சப்மிசிவான சன்னுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஊழல் தான் இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகியல். இந்த சக்திவேல் கவுண்டர் வந்து தன்னோட பையனை வந்து ஏன் ஒதுக்கி வச்சிருக்காரு, சின்ராஸை ஏன் ஒதுக்கி வச்சிருக்கா அப்படின்னு யோசிச்சேன்னா அது உண்மையான காரணம் வந்து மென்சுரல் சைக்கிள் கிடையாது. பின்னாடி ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கு. அப்பதான் கௌரிங்கிற ஒரு கேரக்டர், ஒரு முறப்பொண்ணு கேரக்டர் உள்ள வருது. அவங்கள வந்து மதன் கௌரியா இந்த முறப்பொண்ணு கௌரி வந்து சின்ராஸை சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கியூட்டா அழகா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சைட் கிக்கா ஒரு பேக்கப்பா வந்து பார்த்துக்கிட்டே இருக்கா. சைல்ட்ஹுட் லெவலாம் கிடையாது, சைல்ட்ஹுட் லெவலாம் கிடையாது. அவ வந்து அவனை அழகாக ட்ரெயின் பண்ணி கொண்டு இருக்கிறாள். அவனும் வந்து கொஞ்சம் கூட குச்சமே இல்லாம he has been simping her since the childhood. அவ கூட வளரும் போதிலிருந்தே அவன் ஒரு சிம்பாக வளர்கிறான். இவன் எப்படிப்பட்ட ஒரு சிம்ப் அப்படின்னீங்கன்னா தன்னுடைய காதலிக்கு ஒரு சின்ன வலி கூடிய நீ நேரக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறவன். அவனுடைய அஸ்வின் தாத்தாவோட ஃப்ரெண்டு பட்டர்ஸ்காட்ச் அவர் வந்து ஒரு டாக்டரா இருக்காரு. கௌரிக்கு காய்ச்சல் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அவர் ஒரு சின்ன ஊசி போட்டா சரியாயிருங்கிறாரு. பட் அப்ப அந்த சின்ராஸ் என்ன பண்றாருன்னா இல்ல ஊசி எல்லாம் போடக்கூடாது, அந்த வலியை தாங்கிக்க
முடியாது, நீங்க வந்து மாத்திரை கொடுத்துருங்க அப்படின்றவர். எனக்கு தெரியாதா என்ன கொடுக்கணும், நம்ம வெளியே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிட்டு ஊசியை போடுறாரு. அதன் பின் நம்ம பட்டர்ஸ்காட்ச் தாத்தாக்கும் ஒரு ஊசி ஏற்றப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு வேதனையான ஒரு விஷயம். இன்னொரு உதாரணம் இருக்கு. சின்ன குழந்தையா இருக்கும் போதே ஆரம்பிச்சிருக்கும். எப்படின்னா அந்த பொண்ணு ஓடி வந்துட்டு இருக்கும், அதை கண்ணாமூச்சி ஏதோ விளாண்டுட்டு இருப்பாங்க, கீழே முள்ளு போட்டு வச்சிருப்பாங்க, அந்த முள்ளு இப்படி நிறுத்தி நம்ம நகர்ந்து போயிருக்கோம். இல்ல அவ தலையில இப்படி ஒரு தட்டு தட்டினாலோ இப்படி ஒரு எத்தினாலும் தள்ளி போயிருப்பான், விழுந்திருப்பான். அன்னைக்கே அவனுக்கு வந்து ஒரு ரிலீஃப் கிடைச்சிருக்கும் அந்த பிரச்சனைகள்ல இருந்து. ஆனா அதை பண்ணல. அதுக்கு பதிலாக நான் ஒரு சிம்பா தான் வளருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கால்களை அப்படி தாங்கி இப்படி நம்ம வந்து சின்ன 1000 குற்றச்சாட்டுகள் வைக்கலாம், 2000 கூட வைக்கலாம். ஆனா சக்திவேல் ஐயா மேல ஒரு சின்ன குற்றச்சாட்டு கூட வைக்க முடியாது. அவரை பார்த்தாலே தெரியும் அவர் ஒரு ரொமான்டிக் சாப்னு. அவரோட ஷர்ட்டை பார்த்தாலே நீ சொல்லிடலாம். He always wears oversized shirts. ஒரு 2 பெண்கள் உள்ள குடியிருந்துக்கலாம். அலைப்பாயுதேல ஒரு பாட்டுல இருக்குப்பா. சின்ராஸ் என்ன பண்ற அப்படி அவங்க அப்பாட்ட போயிட்டு நான் கௌரியை லவ் பண்றேன், எனக்கு கட்டி வைங்க அப்படின்னு சொல்ற அப்படி. அதுக்கு சின்ராஸோட அம்மாவும் சொல்லுவாங்க, சின்ன வயசுல இருந்தே ஒன்னாதானுங்க இருக்காங்க, நம்ம தானங்க பார்த்து வளர்க்குறோம், கட்டி வச்சிருங்க, உங்களுக்கு வேணும்னா ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. யாருக்கிட்ட? அந்த பொண்ணுகிட்ட. ஆனா வந்து நம்மளுடைய சத்யா என்ன பண்றா, 1.5 பிள்ளையாட்டு நான் வளர்க்கடி அவள் ஒழுக்கும் வளர்த்துருக்குனாக்கும், கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டா, நான் எவனை சொல்றேன்னா அவன் கூட படுப்பா, அவன் நல்ல தெளிவான பிள்ளையாக்கும். ஸோ ஜஸ்ட் சில் அண்ட் ஷட் த ஃபக் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி இந்த சக்தியை என்ன பண்றான், கௌரிக்கே தெரியாம அவளுடைய திருமண வாழ்க்கை அவளுடைய அனுமதியின்றி முடிவு செய்யறான். ஏன்னா பொண்ணுங்கிறது வெறும் பொருள் தானே, அவளுக்கு உயிர்லாம் இல்லை, ஒன்றும் கிடையாது, நான் தானே வளர்த்தேன், நானே பார்த்துப்பேன், பொண்ணும் ஒன்றும் எங்களுக்கு ஒண்ணுதான், எங்களுக்கு வேணா வச்சுக்குவோம் சார், ரேட் ஆயிடுச்சுன்னா வித்துருவோம், இல்லைன்னா பில்டிங் போட்டுக்குவோம், இட்ஸ் ஆல் இன் தி கேம். எங்களுக்கு எங்களுக்கு. அப்புறம் கௌரி என்ன பண்றாங்க, இவனுக்குலாம் கன்சென்ட் பேசி நம்மளால புரிய வைக்க முடியாது, போய் கிணத்துல விழுந்துருவோம்னு சொல்லி, கிணத்துல இல்ல டேம்ல இருந்து குதிச்சு, டேம்ல இருந்து கீழே. நீங்க படமே பார்க்காம வந்திருப்பீங்க, இல்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். ரொம்ப நாள் முன்னாடி பார்த்தது. நான் சமீபத்துல பார்த்தேன் இந்த படத்தை, பாசிட்டிவிட்டி வேணுங்கிறதுக்காக இந்த படத்தை பார்த்தேன். ஆனா அது என் மனதிற்குள்ள பல நஞ்சுகளை விதைச்சிருக்கு. டேம்ல குதிச்சு செத்து போறேன்னு சொல்லி குதிச்சிடறான் கௌரி. அப்பதான் வந்து சக்திவேல் காப்பாத்திடுறாரு. சக்திவேல் காப்பாத்தி ஒரே மாதிரி இருக்காங்க, அதனால சும்மா சரியா கதையே மாத்தி. அப்ப வந்து நம்மளுடைய கௌரி வந்து ஸ்லாப் தி டிக் ஆஃப் சின்ராஸ் வித் ஃபியூமிங் क्वेश्चंस. உனக்கு என்ன தகுதி இருக்கு, படிச்சிருக்கியா, உனக்கு 4 வார்த்தை இங்கிலீஷ்ல சேர்த்து பேச தெரியுமா, கேட்ராமா பார்க்கும்போது சப்சியாவது உன்னால வாசிக்க தெரியுமா, எழுதி கூட்டி, அப்புறம் எப்படி ஆளுகளை யாரு எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ண கூட தெரியும், கேள்வி எடுக்கிறான். சக்திவேல் வந்து கெட்ஸ் டிசப்பாயிண்டட், எனக்கு வந்து நிச்சயம் போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு he realized that he is an incel. அந்த இடத்துல தான் அவருக்கு சக்திவேல் சின்ராஸ் ஓ சாரி சார் இப்போ இவ்வளவு ஈவென்ட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நம்மளுடைய புது ஹீரோயின் நந்தினி ஐஏஎஸ் ஆக போகிறவங்க அவங்கள்ட்ட சொல்லணும் இல்லையா, என்ன பண்ணலாம், அதுக்கு ஒரு கேரக்டர் இருக்காரு. அந்த கதையை சொல்வதற்காகவே ஒருவர் சோறு போட்டு வளர்க்கப்படுகிறார். அவர்தான் மணிவண்ணன். யாரு என்னன்னே தெரியாம அவருக்கு ஒரு லைஃபே இல்ல, வாழ்க்கையே இல்லாம வளர்ந்து கொண்டிருக்கிற அந்த ஊர்ல. இதுல வந்து இந்த கேரக்டர் எங்கேயுமே வராது படத்துல. அப்படி 4-5 சீன், முக்கியமான சீன்ஸ் எல்லாத்துலயுமே கூட 2 இருப்பாரு. கௌரி தூக்கிட்டு வர கையை கட்டிட்டு, என்னம்மா நீ அவனை அப்ப உண்மையே காதலிக்கலையா, நான் எங்க வீட்டுல இருக்கிற ஆடு மாடு கூட தான் பேசிட்டு இருக்கேன், அதெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா, அந்த சீன்ஸ் எல்லாத்தையுமே அந்த மான்டேஜஸோட அப்படியே சொல்லிடுவாரு. ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூன்னு ஒரு பாட்டுமா ரொம்ப அருமையா வந்து பார்த்தேன், அவ்வளோ அருமையாக இருந்தது, பியூட்டிஃபுல்லாக பிக்சரைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி மணிவண்ணன் வந்து அந்த கதைகளை வந்து நந்தினி ஐஏஎஸ் ஆக போகிறாங்க, அவங்கள்ட்ட வந்து இதெல்லாம் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து கதை சொல்கிற மாதிரி எல்லாத்தையுமே இந்த சீனில் இதெல்லாம் நடந்துச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லி விடுவார். நீ இவ்வளோ காதல் வலியில் இருக்கானா, துடிச்சிருக்கானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட நந்தினி என்ன பண்றாங்க, அப்படின்னு சொல்லி அவன் அப்படின்னு ஓகே நீங்க நிப்பாட்டுங்க, நான் அவன் லைஃப்ல வரேன் அப்படிங்கிற மாதிரி. நந்தினி வந்து ஒரு சாதாரணமான ஆள் கிடையாது, ஒரு மேனிபுலேட்டிவ், கேஸ் லைட்டிங், எமோஷனல் டார்ச்சரிங் பிட்ச். அவ என்ன பண்றா, இன்னும் பாக்குறீங்க, அது கெட்ட வார்த்தை கிடையாது, தூய தமிழ் வார்த்தை. அவ என்ன பண்றா, நந்தினி சின்ராசுவை எமோஷனலா மேனிபுலேட் பண்றான். நான் உங்களை விரும்புறேன், நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறான். சின்ராஸ் சொல்றாரு, இல்லைங்க எனக்கு ஏற்கனவே ஒருத்தி ஏற்படுத்தின காயமே ரணமா இருக்கு, ஆற மாட்டேங்குது அப்படின்னு. அப்ப நந்தினி வந்து சொல்றா, நான் அந்த காயத்துக்கு மருந்தா இருக்கலாமே, நான் போட ஒரு மருந்து இல்லையே, கண்களின் ஒரு கஞ்சி கசி. இப்படி எமோஷனலா வந்து சின்ராஸை வந்து ஒரு டார்ச்சர் பண்ணி அடுத்த நாள் காலைக்குள்ள நீ வந்து காதல் இருக்கா இல்லையான்னு சொல்லிடணும், இல்லைன்னா இருக்குன்னு தான் சொல்லணும், இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீ அதை எங்கிட்ட சொல்ல முடியாது. ஆக்சுவலா சூசைட் த்ரெட் மாதிரியே இருக்காது, பட் அதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கிற மாதிரியே இருக்கும். இல்ல உடஞ்சிருக்கு, அது சின்ராஸுக்கு புரியும். ஆமா, இப்போ உதாரணத்துக்கு நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, நீங்க போட்ட கமெண்ட், உங்க ஆடியன்ஸ் போட்ட கமெண்ட் எல்லாமே ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் எடுத்து நான் டிரைவ்ல வச்சிருக்கேன், நமக்கு ஒரு பயமா இருக்கும், என்னமோ நடந்துருமோ ஏதோ நடந்துருமோ, அந்த மாதிரி இவன் சூசைட் பண்ணிக்குவாங்கிற ஒரு பயத்தை மட்டும் அவங்களுக்குள்ள விதைக்கிறான். இப்படி ஒரு பயத்தை விதைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றான், அடுத்த நாள் காலையில போய்
அந்த ஒரு நீரோடை போயிட்டு இருக்கா, அழகா அது பக்கம் உட்காந்துக்கிட்டு இருக்கா. சின்ராசு வருவான்னு பார்த்துக்கிட்டே இருக்கா. சின்ராசு வரல. ஒரு பீஜம் அப்படியே வெறி ஏறிட்டு இருக்கு. டென்ஷன் வேற அதிகமாயிட்டு இருக்கு. நந்தினி என்ன பண்ற, விருசு நடக்கும் அப்படின்னு ஒண்ணு பயந்துட்டேன். சில்லுக்கரப்பட்டியில் வரும் அந்த கிளவி போல தட்டார் என்று அடித்து அங்கே அவருக்கு ஃபைனல் டெஸ்டினேஷன் ஆகி விடுமோ என்று. ஆனால் கிடையாது. அப்படிங்கும்போது அந்த இடத்துல பார்த்தா தண்ணியில் ஏதோ ஒன்று வடிந்து போய்கிறது. அப்படியே வெத்தலையில வந்து தாலி, இந்த மஞ்சள் கயிறு அதெல்லாம் வச்ச மாதிரி ஒரு வெத்தலை அப்படியே மிதந்து வந்துகிட்டு இருக்கும். ஷி சூசஸ் த ரோப், இதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இப்படி எடுத்து பார்க்கலாம். அது சின்ராசு மலை மேல முகரம் இருந்து. அப்ப நீங்க யோசிக்கலாம், அங்கிருந்து அந்த இலைய அவன் வந்து ரீச் ஆகும்னு சொல்லி யோசிக்கிறான் அப்படின்னா, யூ கேன் லைக் இமேஜின் அவனுடைய மேத்தமேட்டிக்கல் கேப்பபிலிட்டி இருந்தாவும் இருக்கும். பிசிக்ஸ்ல அவன் எப்படி பூந்து விளையாடுவான், இவனை வந்து படிக்கலன்னு சொல்லி கௌரி விட்டுட்டு போயிருக்காளே அப்படிங்கிற ஒரு குறியீடும் வந்து இந்த இடத்துல நீங்க பார்க்க முடியும். இப்படி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போட்டதான் உங்களால புரிஞ்சுக்க முடியும். மேல இருந்து நீ தண்ணி வலிஞ்சுக்கிட்டே வருது, அதுல கிராவிட்டி இருக்கும், வெலாசிட்டி இருக்கு, எப்படி போய் அவகிட்ட ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி அதுவும் அவன் கரெக்டா அப்படிங்கிறான். அந்த விஸ்க கால்குலேட் பண்ணி தான் அந்த இடத்துல வந்து அந்த இலைய வர்றதை கால்குலேட் பண்ணி எந்த டைம் ரீச் ஆகும் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு அந்த இது வந்து நம்மளுடைய சின்ராஸ்க்கு அப்படிப்பட்ட ஒரு அறிவார்ந்த ஒரு பிள்ளை, அந்த அறிவார்ந்த பிள்ளையை வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து நந்தினி முடிவெடுக்கிறார். இவனை நம்ம கண்டிப்பா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஒரு டைம்ல இந்த படம் பார்க்கும்போது நான் கௌரி மேல கடும் கோபத்துல இருந்தேன். ஆனா இப்ப பார்க்கும்போது கௌரி பார்த்தா என்ன தோணுது, பாவம் இல்ல, அவருடைய கருத்தை அவ சரியா பேசியிருக்கா. சின்ராசு கிட்ட அவ சொல்லிட்டு வெளிப்படையா, ஆமாடா எனக்கு உன்னை பிடிக்கல, எனக்கு மேல எந்த இன்டென்ஷனும் இல்ல, நான் எங்கேயும் ஹிண்ட் கொடுக்கவே இல்லை. ஆமா, படத்தை பார்த்தீங்கன்னாலும் தெரியும் அவன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி எந்த ஒரு தருணத்திலையும் அவன் நடிச்சிருக்க கூட மாட்டான். நான் உனக்கு தாண்டா அப்படின்னு சொல்லி எங்கேயுமே அவ சொல்லல. இப்ப அவன் கேட்கறப்பவும் தெளிவா அவ சொல்றா, எனக்கு உன்னை பிடிக்கல, நான் உனக்கு ஹிண்ட்டும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி வெளிப்படையா தன்னோட கருத்தை சொல்றான். இப்ப இங்க குற்றவாளி யாரு, சின்ராசு. ஆனா சோகமான பீஜியம் போட்டு அந்த தைலி பெரிய நல்லவனாக நம்ம நினைத்து இவ்வளவு நாள் வாழ்ந்திருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு வெட்கமாக இருக்கு. சின்ராசு டோன்ட் சிம்ப் ஆன் கௌரி. இப்படி வெளிப்படையா தன்னுடைய கருத்தை பேசுற கௌரி கடைசியில என்ன பண்றான்னா இன்ஜினியரை கல்யாணம் பண்ணிக்கிறான். போச்சு கிடையாது. அந்த டைம்ல இன்ஜினியர்ஸ்க்கு வந்து அது ஒரு கோல்டன் பீரியட். இன்ஜினியர் நீ சொன்னினாலே அந்த காலத்துல உனக்கு வாய்ப்புகள் இருந்தது. ஆனா இப்ப நீ யோசிச்சேன்னு வச்சுக்குவேன், மேட்ரிக்ஸ்ல வர ஏஜென்ட் ஸ்மித் மாதிரி ஊரா இன்ஜினியர் எல்லா இடத்துக்கும் நிரம்பி இருப்பாங்க. பெல் அடிக்குது பாரு, இன்ஜினியரா தான் இருப்பான், ஆர்டர் வாங்கிட்டு வைப்போம். இப்ப சின்ராசை பற்றி இத்தனை உண்மைகள் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து சொல்லிட்டு நம்மளுடைய மணிவண்ணன் ஐயா என்ன சொல்றாரு, இதெல்லாம் சின்ராசி யாருக்கிட்டையும் சொல்லிடக்கூடாது, சத்தியம் வாங்கினாமா. மனசு கேட்கல, சொல்லிட்டேன். அதாவது மணிவண்ணன் வந்து ஒரு டிபிக்கலான ஃப்ரெண்டு, ஒரு அழகான ஒரு கியூட்டான ஃப்ரெண்டு, ஒரு ஹானஸ்டான ஒரு ஃப்ரெண்டு. ஆனா அது மூலமா கெட்டது நடக்கல, நல்லதுதான் நடந்திருக்கு. ஃபைனலி தி சிம்ப் காட் வாட் ஹி டிசர்வ்ட், ஹி காட் a நந்தினி. இது நீங்க ட்ரை பண்ணக்கூடாது. நிஜ வாழ்க்கையில ஆப்போசிட்டான டர்ம்ஸ் தான் இது இருக்கிற வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஒருவேளை நந்தினி யோசித்திருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும், அந்த பெண் வந்து ஹிண்டே கொடுக்கல, எந்த இடத்துலயுமே வந்து லவ் பண்ணல, அப்பவுமே இவன் வந்து பின்னாடி சுத்திட்டு இருந்திருக்கான். இவனே இமேஜின் பண்ணிட்டு அந்த பொண்ணு மேலதான் தப்பு இருக்குன்னு இந்த நொடி வரையில் தனக்கு தகுதி இல்லைங்கிறத ஒரு பெரிய குற்றமா அந்த பொண்ணு சொல்லிடுச்சுன்னு சொல்லி, நிஜமாக உனக்கு தகுதி இல்லதானடா, தகுதி இல்லதானே, படிக்கல இல்ல, படிப்பேர்ல இல்ல, புல்லட்டை வைத்துக் கொண்டு அவளை நினைத்து அங்கிட்டும் இங்கிட்டும் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் வருவதுதான். அப்போ சத்தியமா பார்க்கும்போது நினைச்சேன், எனக்கு வந்து இது வந்து தோணுச்சு. ஆக்சுவலா அவங்க மேல தப்பு இல்ல, அது வந்து எப்படி சொல்றது, ரொம்ப அப்படி சோகமா அந்த மூஞ்ச வச்சுட்டு பண்ணும்போது அந்த இதுல வந்த மாதிரி தான் டிராகன் படத்துல வரும்ல, அது மாதிரியே தான் இருந்துச்சு. இல்ல ஒரு நிமிஷம், அந்த டிராகன் படத்துல அந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து அவங்க வந்து பிடிக்கலன்னு சொல்றப்ப அவங்க கோவம் போடுறப்ப எனக்கு கோவம் வருது. அனுபமா சைட்ல என்ன தப்பு இருக்கு, நீங்க அந்த படம் திரும்பி பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். அந்த பையனை எப்படி லவ் பண்ண முடியும், வேலைக்கு போல, ஒழுங்கா படிக்கல, எதுவுமே இல்லாதப்ப அந்த பொண்ணு எப்படி அவனை நம்பி வர முடியும், ஏதாவது லாஜிக் இருந்துச்சு. அது அதுல வேற இந்த பொண்ணு தப்பு பண்ண, அனுபமா தப்பு பண்ண மாதிரி அவன் ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க அந்த படத்துல. டிராகன் அந்த கேரக்டர் ஃபீல் பண்ணி எனக்கு செம்ம டென்ஷன், ஏமா அவன் பின்னாடி சுத்துறன்ற மாதிரி ஃபீலிங். இதுல அப்படிதான் இருக்கும். அதேதான் இது அந்த காலத்துல என்னன்னா மெயின் மேட்டர் என்ன வச்சுக்கோங்க, அவன் ஃபீல் பண்றான், அது ஓகே, அவனே அந்த மாதிரிதான் இருக்கான். இல்ல இவங்க வந்து அவங்கள பழி வாங்குறாங்களாமா தேவயானி. நடந்திருக்க வாய்ப்பு இல்ல. சின்ராஸ் வந்து கடைசி வரைக்கும் பூசணிக்காயை தடவி கொண்டுதான் இருந்திருப்பார். நடுவுல ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் வரும், அதுல வந்து கௌரி அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து இவருக்கு பெரியத்தா, அவர் எங்க சின்னத்தா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவா. அப்ப இது யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கேட்பாங்க. இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டேன்,
போடா அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தி அனுப்பிடுவா. இதை பார்த்து கோபப்படுகிற நந்தினி என்ன பண்றா, ஹே டிம்பிள், ஹே ஜிம்மி இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்களை கூப்பிட்டு, இவர் யார் தெரியுமா, இவர் சாதாரணமான ஆள் இல்லை, சச்ச பிக் பொலிட்டி, இவருக்கு வேலையே இல்லை, சும்மா தான் இருப்பாரு எப்பவுமே, யாருக்கு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்குறா அப்படின்னு அவரை நாகரீகமாக இன்ட்ரோடியூஸ் செய்து வைத்து அவங்க மூஞ்சில கறிக்க பூசுறான். சரி நியாயமா பேசு நந்தினி, இல்ல வேற என்ன பண்றான், நைட் ஆனா பேட் மொபைல் எடுத்துட்டு பெட்ரோலுக்கு போயிட்டு வரானா, காத்தம் சிட்டியை பாதுகாத்துட்டு இருக்கான், அவன் ஒரு வேலையும் கிடையாது, உட்கார்ந்துட்டு தோப்புக்கு போயிட்டு வர்றது, மணிவண்ணன் கூட சேர்ந்து கொண்டு மஜாவாக இருப்பது இப்படின்னு ஜாலியாக இருக்கக்கூடிய ஒருவன் தான் சின்ராஸ். அவங்க முன்னாடி மரியாதையா பேசுற மாதிரி பேசிட்டு அந்த பக்கம் தூக்கு சொல்லிட்டு ஓடி. இந்த உண்மை வந்து சின்ராஸ் கடைசி வரை யாருமே சொல்லல. அது தெரியாம என்ன பண்றாரு, கல்யாணம் பண்ணிடுறாரு. தெரிஞ்சிருந்தாலும் கல்யாணம் பண்ணிடுறாரு. He is desperate-ங்கறேன்னா நந்தினியா படு காயம் என்னென்னமோ நான் சொல்லிட்டோம். ஓகே ஃபைன் I'll go. Anyways I wanted for it. எவ்வளவு வருஷம் தான் பூசணிக்காய் தடவிட்டு இருக்கேன். இப்படி சின்ராஸ் வந்து ஹிண்ட் கொடுத்துட்றாரு. இந்த இலையில வந்து சாம்பார் தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு விழுது இதில் வச்சு அனுப்புறாரு. இந்த பக்கம் வந்து கயிறு தொங்கு வருது, அதில் ஒரு முடிக்கு வந்துடுறா. சம்திங் ஹி ஹஸ் லாக்டு. இனிமேல் நம்ம இவனுக்கு டிஷ்வாஷராக இருக்க போகிறோம், நம்ம வந்து குக்காக இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவள் ரியலைஸ் பண்ணிடுறா. வீட்டில் போய் சொல்லிடுறா, அம்மா சின்ராஸுக்கு தான் நான் இனிமேல் குக்காக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கொதிச்செழுந்து போய் நம்மளுடைய சத்யவேல் ஐயா கிட்ட முறையிட போகிறாங்க, சத்யாங்கிட்ட போகிறாங்க. நான் என் பொண்ணுக்கு வேற ஒரு இடத்துல நல்ல கல்யாணம் பார்க்கறதுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன், நீங்கள் என்ன உங்கள் பையன் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கான், கண்டிச்சு வைங்க அப்படிங்கிறா. கண்டிச்சு வைங்கல இல்லை, கெடுத்துருவான் ஐயா, அவனை பிடிச்சி வைங்க, அந்த காட்டுவாசி பிடிச்சி வைங்க. சின்ராசு கிட்ட அவருடைய அப்பா வந்து முதல் முறையா எப்ப வந்து கௌரியை வந்து இவர் நிராகரிச்சாரோ அப்ப பேசாம இருந்தவர். அப்படியே அவனுடைய வாழ்க்கை அருமையா தான் இருந்திருக்கும். மறுபடியும் பேசணும் வாடா அப்படின்னு கூப்பிடுறாரு. சின்ராசு வந்து வேட்டி தெரிக்க ஓடி வராரு. அந்த உடனே என்ன தெரியுமா சொல்றாரு, அவர் வந்து அன்னைக்கு மாதிரி இந்த இடத்துல ஆப்ஷன் வைக்கிறாரு, டேட் ஆர் கேர்ள். பட் சின்ராஸ் இந்த வாட்டி ரொம்ப கிளவரா என்ன பண்றாரு, குருபாயா மாறி கேர்ள் அப்படின்னு சொல்லி கையோட குடிச்சு கூட்டிட்டு போயிடுறாரு. மண்டபத்திற்குள்ளேயே வண்டி புல்லட்டை விட்டு பெண்ணை தூக்கி உட்கார வைத்துக் கொண்டு தாலியை கட்டி தந்தை முன்பு நின்னோன்னு சூட்கேஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ். அதெல்லாம் ஒரிஜினல் டாக்குமெண்ட் கிடையாது, எல்லாமே ஜெராக்ஸ். அது எங்க இருக்குன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ல அடமானத்துல இருக்கு. கடன் கட்டி முடிச்சுட்டு ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து என்ன பாரு அப்படின்னு சொல்லி சூசகமா அதை தூக்கி வைக்கிறாரு. ஆனா இந்த சூட்சமத்தை புரிஞ்சுக்கிட்ட சின்ராசு அவங்க அப்பா மூஞ்சியை வச்சு என்ற பெருசத்தை நீங்க தான்ப்பா கொட்டையில கொடுத்து பிடி போட்டாரு. அப்பாவோட உதவியெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு தான் கட்டி வந்த மனைவியோடு அப்பா காசுல வாங்கின ஜட்டி தானே போட்டிருக்கேன், அதையும் தூக்கி வீசிட்டு அம்மனை கட்டையா போ வாங்கிட்டு இதை திருப்பி அனுப்பி வைப்போம். தனியா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே உங்களுக்கு என்ன நடக்குது, ஃபர்ஸ்ட் நைட் முதல்ல அந்த வீடு எப்படி வந்ததுங்கிற கலாச்சாரத்தையும் நீங்க விட்டுறீங்க. அவன் ஏதோ தெருவுல வாழ போறான் அப்படின்னு சொல்லி நான் பயந்தேன். அவனுக்கு வந்து அருமையான வீடு, அவ்வளவு பெரிய வீடு. ஒரு இல்லாஜிக்கல் கேரக்டர் மணிவண்ணன் சாவியை கொடுத்துட்டு போயிட்டே இருக்காரு. இவ்வளவு பெரிய வீடு வந்தது அப்படிங்கிறது ஆச்சரியம். அது ஏதோ சின்ன வீடு, ஏழைகள் வீடு அப்படிமோ. இன்னைக்கு என் கனவு ஃபார்ம் ஹவுஸ் கூட அப்படி அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே நம்ம சின்ராஸ் ரொம்ப நாள் எதிர்பார்த்து காத்திருந்த ஃபர்ஸ்ட் நைட் டெஸ்பரேட் சின்ராஸ் அந்த இடத்துல தான் வந்து நந்தினி ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பண்ணலாமே. இவ்வளவு அவமானப்படுத்திட்டாங்க, முன்னாடி வாழ்ந்து காட்டணும். இது இருந்தா நமக்கு ஒரு வெறி வரும் இல்லைங்க, நம்ம எதாவது படிச்சு முடிச்சாதான் நம்மளுக்கு குத்துறதுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம நல்லா படிப்போம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி சின்ராசு தூண்டி விடுறா. டிசப்பாயிண்டட் சின்ராஸ் அந்த இடத்துல நான் பார்க்க முடியும். இவ்வளவு நாள் ஏங்கி தவிச்சு ஃபைனலி ஐ காட் சம்திங், பட் அதுவும் என்னுடைய கை கிட்ட தூரத்துல வந்து அழுகுது அப்படிங்கிற ஒரு டெஸ்பரேஷனும் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டும் நம்ம சின்ராஸோட கண்கள் பார்க்க முடியும். அந்த டைம்ல தான் வந்து ஒதுக்கிருக்கா உறிஞ்சிட்டு இருக்க அந்த பள்ளி மேல விழுந்ததும் சின்ராஸ் அப்படி பாக்குறாரு. he hasn't seen tits for like his lifetime. இப்பதான் முறையே டிட்ஸை பாக்குறாரு. அப்படி வாரி அனைத்து ஃபர்ஸ்ட் டைம் எரெக்ஷனோட போய் அவளை ஆற தழுவி அப்படி வச்சுக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு அருமையான ஒரு பாடல், சலக்கு சலக்கு சரிங்க சேல சலக்கு சலக்கு, என்னடா இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அது ஒண்ணும் இல்லை, இப்ப வந்து நம்ம சமயமா சொல்றோம் இன்டர்வியூஸ் எல்லாம், சில இன்டர்வியூஸ் பார்க்கும்போது சவுக்கு சவுக்குன்னு சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதோ ஒரு சவுண்டை தான் அந்த காலத்துல சலக்கு சலக்குன்னு வச்சிருக்காங்க. யாரை கலாய்க்கிறாங்கன்னா இவர் ஓப்பன் பண்ண அந்த சினிமா பையன் இருப்பார்ல, ஓப்பன் பண்ண சினிமா பையன் இவர் அபிஷேகத்துல வந்தாரு. அவர் மோஸ்ட்லி இன்டர்வியூ பண்ணுறப்ப பார்த்தோன்னா வர இன்டர்வியூஸ் அந்த கெஸ்ட் எல்லாரையுமே வந்து ப்ரைஸ் பண்ணுவார், ரொம்ப ப்ரைஸ் பண்ணி பேசுவார். சார் நீங்கள் சூப்பர் சார் அது இதுன்னு பேசாத, அதுக்காக ஜால்ரா அடிக்கிறாங்கன்ட்டு. சின்ராஸ் வந்து சத்யான்ட்ட சண்டை போட்டு வந்ததுக்கப்புறம் வறுமையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த பெரிய ஃபார்ம் ஹவுஸ்ல வறுமையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோத்துக்கு
காசு எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோத்துக்கு தானே, மற்றதெல்லாம் இருக்கும். ஒரு வேலை கிடைக்குது, பஸ்ஸில் வந்து மூட்டை தூக்கி ஏற்றுற வேலை கிடைக்குது. மூட்டை தூக்கி ஏற்றுவது, பஸ்ஸை குளிப்பாட்டி அருமையை பார்த்து கொள்வது, ரிப்பேர் செய்வது போன்ற வேலைகள்லாம் அவர் பார்த்துக்கிறாரு. அப்படி அதுக்கு ஒரு அட்வான்ஸும் வாங்கிட்டு வர்றாரு, 500 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டு வர்றாரு. 250 ரூபாய் வந்து மளிகைக்கு கொடுத்துட்டு மீதி 250 ரூபாயை கொண்டுட்டு 250 ரூபாய் சேமித்துக்கொள், 250 ரூபாய்க்கு நான் பொருட்கள் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மளிகை வாங்குறதுக்காக 250 ரூபாயை கொண்டு போயிட்டு இருக்காரு. போற வழியில சேலை விற்பனை ஆகிறத பார்த்ததும் தன் மனைவிக்காக சேலை வாங்க அந்த 250 ரூபாயை செலவு செய்யறாரு. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம நந்தினி என்ன பண்றாங்க, ஒரே சட்டையை போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து வீட்டுக்கு வந்து அந்த 250 ரூபாய் கூட நான் போய் மளிகை பொருள் வாங்கிட்டு வரேன், இந்த சேலை அப்படிங்கும் போது அவ வந்து தன்னுடைய வேட்டி சட்டையை காட்டுறான். இப்படி உங்க வாழ்க்கை வந்து ரொம்ப அருமையா போய்கிட்டே இருக்கு இல்லையா? அப்படி போயிட்டு இருக்கிறப்பதான் என்ன ஆகுது, இவங்க மூட்டை தூக்கி தான் வேலை பார்க்கறாங்க அப்படிங்கறத வந்து அவங்களுக்கு அப்படியே தெரியுது. என்னங்க நீங்க மூட்டை தூக்கிலாம் நம்ம ஒன்றும் சோறு சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, நம்ம வந்து ஒரு பஸ்ஸே வாங்கிக்கலாம். சுந்தரராஜன் கிட்ட இருந்து காஃபி குடிங்கி சின்ராசு முதலாளியாக ஒரே ஒரு நுணுக்கத்துக்குள்ள ஆயிடுறாரு. ஒரு சின்ன நுணுக்கம் தான், வர மூட்டை ஓகே. அதை பார்த்து நந்தினி ஐயோ இவ்வளவு கஷ்டப்படுறாரு, கொஞ்சம் காசு கூட சொல்லி தன்னுடைய மாமா ஆர் சுந்தரராஜன் கிட்ட கடன் வாங்கி காசை சின்ராசுவிற்கு கொடுத்து விடுகிறார். ஓ ஓ ஒரே பாடலில் எப்படி பணக்காரன் ஆகுதுன்னு காமிச்சிருப்பாங்க நட்சத்திர. இதற்கிடையில உங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துடும், இதற்கிடையில அவங்க IAS ஆயிடுவாங்க. பன்னு கொண்டை மாதிரி கண்ணாடிகள் போட்டு அதுக்குள்ள அவன் 2 மில்லு வேற ஓபன் பண்ணிடுவான். அப்படி ஒன்னு வந்து மில், காட்டன் மில், இன்னொன்னு வந்து கார்டன், ரோஸ் கார்டன், என்னமோ ஒரு கார்டன் இருக்கு. இன்னொன்னு ஏதோ டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ், டிரான்ஸ்போர்ட், சக்திவேல் டிரான்ஸ்போர்ட். அது எதுக்குன்னா தன் தந்தை மேல இருக்கிற பாசம் சொல்லுவான் தின்றாசு. ஆனா அது உண்மை கிடையாது. அவன் பேரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு முன்னேறணுங்கிற தெரியும், எல்லாத்துக்குமே வலுக்கட்டாயமா அந்த பேரை வைக்கிறான். தன்னுடைய மகன், அவனுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம், அவன் கூப்பிடும்போது வாடா சத்யா, சக்தி படிக்க மாட்டேன் சக்தி, ஒவ்வொரு வாட்டியும் பேரை சொல்லி கூப்பிடுவான். அது யாருக்குமே தெரியாது. நைட் ஆச்சுன்னா லைட்டா ஒரு பெக்க போட்டுட்டு சூடு வைப்பா, சக்தி அப்பா கூப்பிடுற வாப்பா. இப்படி ஒரு சின்ராசு இருப்பாங்கிறது ஒரு சூசகமா நம்ம சொல்றோம். அது வந்து நிஜமா இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், காட்டப்படாமல் இருக்கலாம். இந்த சின்ன சக்தியா இருக்காம இருக்க அவன் சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது. அவன் யாரு தெரியுமா? அவன் புளுத்தி குழந்தை. புளுத்தி குழந்தை வந்து அவனுடைய கேரக்டர். அவன் யாருன்னு கேட்டீங்கன்னா கலாகாலம் காலங்கள்ல வந்து ஹேமா ராகவி. ஆமா ஆமா ராகவி தான் அவங்க அந்த கேரக்டர் பேரு. அந்த காலத்துல அவங்க என்னுடைய கிரஷ். அவங்கதான் வந்து சூரிய வம்சத்துல புளுத்தி குழந்தை, ஆல்சோ நோன் ஆஸ் சின்ன சக்தியானா நினைச்சிருக்காங்க. அதாவது மலைக்கு கூட ஸ்கூலுக்கு ஒழுங்கா நம்ம சத்தியம் என்ன பண்றான், எதாச்சும் அப்படியே ஸ்கூலுக்கு போற அப்படி கையெழுத்து வர போடுறது பெரிய காலக்கு கையெழுத்து போடுறாங்க. என்ன இருக்கு பேப்பர், இது வந்து நாளைக்கு ஐயர் செகண்டரியா மாத்த. நீ யாரு தன்னுடைய மருமகளை இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணி எல்லாம் பண்றதுக்காக பணங்களை கொள்ளையடிக்கும் ஒருவனாக எனக்கு அந்த இடத்துல காட்சிப்படுத்தப்படுறாரோ எனக்கு தோணுது. அந்த இடத்துல அப்படியே என்ன பண்றாரு, சின்ன சத்தியம் வந்து கையெழுத்து போட சொல்ல தெரியாம ஊத்திட்டோம். இந்த சின்ன வயசுல எப்படி ஓலாக்குறான் பாரு இருக்காதுங்களா. பின்ன நம்ம வம்சம் தானுங்களே, நம்ம பரம்பரை தானுங்களே. இது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கௌரியோடைய வாழ்க்கை பரிதாபகரமா மாறிடுது. என்ஜினியர் கட்டினா பின்ன வாழ்க்கை எப்படி போகும் அப்படின்னு சொல்லி எங்கள் மனதில் வந்த நாங்கள் சொல்றது கிடையாது. போய் சின்ராசு கிட்ட என் புருஷனுக்கு ஒரு ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறான். சின்ராசும் கூலா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா எவ்வளவு வாங்கிட்டு இருந்த, 7000 ரூபா, இன்னையிலேருந்து உனக்கு 50 ரூபாய் சம்பளம். எங்க பண்ணையத்துல எல்லாம் அவ்வளவுதான் கொடுப்பாங்க, வந்து மட்டை வெடிக்கிற வேலை பாரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய பண்ணையத்திற்கு ஆள் எடுக்கிறார். ஆனா அது தெரியாம கௌரி என்ன நினைச்சிருக்கிறா, கம்பெனியில ஏதோ ஒரு நல்ல ஒரு மேனேஜரியல் போஸ்டுக்காக இவருக்கு கிடையாது, பரதேசி படத்துல TS அந்த மாதிரி சின்ராசு தன்னுடைய ரோஸ் கார்டன் அங்க போய் கால் நரம்பை அறுத்து கௌரியின் கணவனை தள்ள போகிறார். அப்படின்னு அவ சிரித்து கொண்டு மகிழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஆனா இந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட நீடிக்கல. நந்தினி வந்து காஃபியோட வந்துடுறா. அந்த பதிலடி கொடுக்கும் நிகழ்வு நடக்குது. அதாவது எப்படி வந்து நந்தினியை வந்து இன்சல்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி இவங்களும் இன்சல்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு, உங்களை இன்சல்ட் பண்ணணும்னு எதுவுமே சொல்லல, அப்படிதான் நீ சொல்லுவேன், அப்படிதான் சொல்லுவேன், ஏன்னா சோர்தான நிக்கிறேன் உங்க மனசு பின்பற்ற மாதிரி நான் எதுவுமே பேசலங்க. ஆண்டுகிட்டு சாகு வாழ்க்கை எவ்வளவு சீக்கிரமா ஸ்டூடெண்ட் பத்தி பாத்தீங்களா. நீ அந்த வேலை இல்லைன்னு சொல்லி கூட அவ்வளவு வருத்தப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா நான் பண்ற இன்சல்ட்டை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு அந்த வேலை. சாதாரண ஊசி வலி தாங்கிக்க முடியாதுன்னு நம்ம சின்ராசு நினைச்ச ஒரு, அப்படி நினைச்சதுனாலதான்
அவ வந்து அவனை ப்ரிஃபர் பண்ணல. இந்த வழிக்கே அவன் பயப்படுறானே, நாளைக்கு என்னத்த நீ என்னத்த அப்படின்னு சொல்லிட்டு அவ ஷி ப்ரிஃபர்ட் என்ஜினியர். ஏன்னா அவன் ஆல்ரெடி வழிகளை பார்த்துருப்போம். இப்படி படமும் ஒரு முடிவுக்கு வர டைம்ல ஒரு முக்கியமான ஒரு ஸ்பீச் வேற இருக்கு, அதை விட்டுறக்கூடாது. எங்க அப்பா சொல்லுவாரு, பரம்பரை சொத்துல உட்கார்ந்தீங்க புள்ள இல்லடா, பூசணிக்காய் ஓக்குறவன் தான் புள்ள அப்படின்னு சொல்லி. வலியை தாங்குற அது என்னப்பாது, உளி விழும்போது வலி நிலத எந்த கல்லும் சிலையாக முடியாது, ஏர் விழும்போது வருத்தப்பட்ட எந்த நிலமும் விளைஞ்சு நிக்காது. இப்படி தன்னுடைய வசனங்களை மைக்கு கிடைச்ச உடனே ஆத்துன்னு ஆத்திட்டு என்னவோ அவங்க அப்பா திட்டினதுனாலதான் அவன் வளர்ந்த மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறது. நீ யோசிச்சு பாரு, இதுல அவனுடைய அப்பனுடைய பங்கு எதாவது இருக்கான். வீட்டை விட்டு துரத்துனது மட்டும்தான். ஒருவேளை அவங்க அப்பனே அவனுக்கு உனக்கு என்னப்பா பிடிக்கும், டிரான்ஸ்போர்ட் பிடிக்கும், ஆனா ஒரு பிசினஸ் செட் பண்ணி கொடுக்கான்னு கேட்டிருந்தா எளிமையாக நீ உங்க அப்பாவுக்கு கிரெடிட் கொடுத்துருக்கலாம். உங்க அப்பா செஞ்ச ஒரே ஒரு விஷயம், அந்த மாதிரி தவறான கிரெடிட்ஸை கொடுக்கிற தன் தந்தைக்கு தன்னுடைய மனைவிக்கு கொடுத்துருக்கலாம். அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு பேர் வந்து நந்தினி டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு வச்சுக்கல, சுந்தரராஜன் பேர் வச்சிருக்கலாம், மணிவண்ணன் பேர் வச்சிருக்கலாம், இல்லைன்னா தன்னுடைய ஒன் சைட்ல ஒரு கௌரியோட பேர் வச்சிருக்கலாம். ஆனாலும் அவரு பேட் சைல்ட்ஹுட்டை கொடுத்த தன்னுடைய அப்யூசிவ் ஃபாதர் அவருடைய பெயரை வந்து தன்னுடைய கம்பெனிகள் எல்லா இடத்துலயும் வச்சு ஒரு இம்மெச்சூர் ஆசோலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டியாடா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் கேட்கிற மாதிரி ஒரு கேவலமான வாழ்க்கை வாழ்ந்து மடிகிறார் சின்ராசு. இப்படியாக ஒரு தந்தை மகனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாச போராட்டத்தை காட்டக்கூடிய ஒரு படமா தான் வந்து சூரியவம்சம் இருந்துச்சு. இதே மாதிரி இன்னொரு அருமையான நிகழ்வு கலந்தாய்வுல சந்திக்கிறோம். என்ன பேச வைக்கிறாங்க எப்பா. ஆனால் ஒரு படத்தை சேம் அதே படம் தான் நம்ம இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல எல்லாம் கவனிச்சிருக்கோம். ஆக்சுவலாக அதான் சொல்லணும், நம்ம வந்து அந்த டைமில் வந்து என்ஜாய் பண்ணி பார்த்த மூவியை திரும்பி இப்போ நம்ம உட்காந்து சரி பார்க்கலான்னு பார்க்கும்போது இதுக்கு அதான் சொல்லுவாங்க, இந்த பாட்டுக்குள்ள மட்டும் நம்ம வைப் பண்ணிட்டு இருந்தோன்ற மாதிரி இருக்கு. பாட்டுங்கள்லாம் கூட அந்த அளவுக்கு நம்மளுக்கு அப்போ சின்ன வயசுல வந்து பாட்டு வந்து மீனிங் தெரியாது, ஆனால் அந்த மியூசிக்கு நம்ம வைப் பண்ணிட்டு இருப்போம். இப்போ வந்து ஒரு மெச்சூர்ல வந்து அந்த மீனிங்லாம் கேட்கும் போது அது இதெல்லாம் மாட பேரண்ட்ஸ்க்கு முன்னாடி பாடிட்டு இருந்தோன்ற மாதிரி இருக்கும்ல. மெயின் இந்த மாதிரி மூவிஸ் தான் அப்போதைக்கு நம்ம ரொம்ப எக்ஸைட் ஆகி பார்த்த மூவிஸ் எல்லாமே இப்போ பார்க்குறப்ப என்னடா இது, அதில் சொல்கிற வர விஷயங்கள் வந்து கிரிஞ்சாக இருக்குது, இல்லை கரெக்டான ஒப்பீனியன் இல்லாமல் இருந்திருக்கு, ஆனால் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிட்டு இருந்திருக்கோன்ற மாதிரி இருக்கும். ஆமாம், ஆக்சுவலி எனக்கு லிட்டரலி அப்படிதான் இருந்துச்சு. சூர்யா இதுவும் அப்படிதான் இருக்கும், அந்த நீ வருவாயனும் அப்படிதான் இருக்கும். இதே மாதிரி சிம் பண்ணிட்டு சுற்றுறது, கடைசியில் அந்த பொண்ணுங்க மேலே தப்பு இருக்காது. ஆனால் வந்து நம்மள்கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணுறது எப்படின்னா பசங்களாம் கரெக்டு, பொண்ணுங்க தான் தப்பு பண்ணுறாங்கன்ற மாதிரியே ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து படங்கள் நிறையா அப்படி தானே இருக்கும். ஆக்சுவலி இதுலையுமே அப்படிதான் நான் சொல்றேன்ல, அந்த கௌரின்றவங்க மேல தப்பு இருக்காது, ஆனா சரத்குமார் மாற்றி பார்த்தா எல்லாமே டோட்டலாக மாறிடும் கதையே. சரத்குமார் என்னமோ பெரிய தியாகம் பண்ண மாதிரி அவருக்கு பண்ணுவாங்கல்ல, தேவயானி வந்து ஒண்ணு பண்ணுவாங்க. அது கடைசியில் சொன்ன மாதிரி அந்த அப்பா கேரக்டர் சக்திவேல் கேரக்டர் ஒண்ணுமே பண்ணலன்ற மாதிரி தானே இருக்கு. பையனுக்கு வருவார் அவ்வளவுதான், வேற ஒண்ணும். ஆனா கடைசியில் பார்த்தா அந்த கேரக்டர் தான் ஹைலைட் ஆயிருக்கும் அந்த படத்துல. அவ்வளவு அப்படிதான் எடுத்திருக்காங்க. விஷம் சாப்பிட்டு சாப்பிடாம இது சாவாம உயிரோட வந்து சண்டை போட்டு தன் பையனை காப்பாத்துறது என்னதான் பண்றாங்க பாருங்கப்பா. ஓகே, வேற ஒரு சூப்பரான வீடியோல மீண்டும் சந்திப்போம்.